Good evening, children. 10th standard science. Today's lesson is new lesson, origin and evolution of life அப்படிங்கிற அந்த லெசன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? உயிரினின் பரிணாமம், தோற்றமும் and பரிணாமமும் அப்படிங்கிற டாபிக். இதுல நம்ம உயிரினங்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களும் நம்ம பண்டைய காலத்துல இருந்து வந்தது, பூமியின் தோற்றம் எவ்வாறு இருந்தது, ஆஹ் அது பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல அண்டம் எவ்வாறு உருவானது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நமக்கு ஒரு பேசிக்கா தெரியும். ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தியரிஸ் ஆன் ஒரிஜின் ஆஃப் லைஃப். ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தியரிஸ் இருக்கு, எப்படி அவங்க கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கோட்பாடு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அதற்குண்டான சான்றுகள். ஸோ எவிடன்சஸ், எவல்யூஷனுக்கு என்னென்ன நமக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது அதனுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறது, தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னென்ன தியரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பெஷல் கிரியேஷன். இப்போ ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். கிரியேஷன்ங்கிறதுலயே நமக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய கிரியேஷன் என்ன, ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது தான் சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு உயிரினமுமே நமக்கு எல்லாமே எப்படி நமக்கு உருவாயிருக்குங்கிறத நம்மளால இமேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஒரு ஒன் செல் ஆர்கன்ல இருந்து எப்பேற்பட்ட பெரிய விலங்கா இருந்தாலுமே பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் அந்தந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆயிருக்கும், நமக்கு குறிப்பிட்ட நேரத்துல அது அதனுடைய அஹ், வளர்ச்சி அப்படிங்கிறதும் உருவாக்கம் அப்படிங்கிறதுமே நமக்கு உருவாயிருக்கும் இல்லைங்களா? சோ இது நேச்சருக்கு எப்படி இருக்கு, இமேஜ் பண்ண முடியாத ஒரு விஷயம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். உயிரினங்கள் தோன்றியதுல இருந்து நமக்கு அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. படைப்புல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ. பிகாஸ் த ஐடியா ஆஃப் embodies of the life, the earth is divine creation. Okay, so இது எல்லாம் எப்படி இருக்கு, நமக்கு நம்முடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறது தான் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் தியரிஸ் ஆஃப் சிறப்பு தோற்ற கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி இருக்கும்னா, நேச்சர் அப்படிங்கிறது எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அந்தந்த காலம், முதல்ல ஒன் செல் ஆர்கன் வந்திருக்கும், அடுத்து அதனுடைய வளர்ச்சி. நம்முடைய மனித வளர்ச்சி என்பது எப்படி இருக்கு, கற்காலம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்து மனிதர்களினுடைய நேச்சர் எப்படி இருந்தது, அவங்களுடைய இயற்கையோடு ஒன்றி அவங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல என்னாச்சு, அவர்களே எல்லாம் ஒவ்வொன்றா இன்வென்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கோம். அது போலதான் நமக்கு சின்ன பாசியிலிருந்து, ஆல்கையிலிருந்து, ஃபங்கையிலிருந்து இன்னைக்கு பெரிய பெரிய மரங்களாகட்டும், பெரிய விலங்குகள் எல்லாவற்றுமே நமக்கு உருவாயிருக்கு. இயற்கை என்பது இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம அடுத்த கோட்பாடுன்னு பார்க்கக்கூடியது, அடுத்த தியரி அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிரிலி பிறப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு சுயமாக தானாக வளரக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்து. சரிங்களா? சுய படைப்பு கோட்பாடுன்னா உயிரற்ற பொருள்ல இருந்து தானாக உயிர் தோன்றியது. இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வாறு உயிர்கள் தோன்றியது அப்படிங்கறது நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? சோ இதை யார் கிரியேட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா இதுக்கு உண்டான ஐடியா நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு உயிரினத்தையும் தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து நமக்கு லிவிங் திங்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு
கான்செப்ட் அக்கார்டிங் டு த சீரீஸ் லைஃப் இஸ் ஆரிஜினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுல எப்படி உருவாயிருக்கு. ஒரு சேத்துல இருந்து நமக்கு ஒரு தவளையோ இல்ல சின்ன சின்ன பூச்சிகள் வருது. இப்போ தண்ணி தேங்கி நிக்குது, கொசு உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்னேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் உள்ள பொருளா? இல்ல இல்லையா. அப்போ மீன் அப்படிங்கிறது சேத்துல இருந்தும், தவளைங்கிறது ஈரமான மண்ணுல இருந்தும், மண்புழு அப்படிங்கிறது அழுகின பழத்துல இருந்து, சின்ன சின்ன பூச்சிகள், இது எல்லாமே உருவாயிருக்கு இல்லையா. அது எல்லாமே இததான் நம்ம சொல்லக்கூடியது சுய படைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சுய படைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வாறு ஒவ்வொரு உயிரினமும் தோன்றுகிறது. சோ ஒவ்வொரு கருத்துகளுமே நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பிகாஸ் இந்த பூச்சி அப்படிங்கிறது அவங்க சொல்ற மாதிரி நம்ம ராட்டன், இப்போ அழுகி போன ஒரு பழத்திலேயோ காய்கறியில இருந்தோ நமக்கு என்ன ஆகும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது. அதுல வந்து சின்ன சின்ன இன்செக்ட் ஃபார்ம் ஆகுது. தேங்கி நிக்கிற தண்ணியில இருந்து மஸ்கிட்டோஸ் பிரீட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி தான் உயிர் இல்லாத ஒரு இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகுது, உயிரற்ற பொருள்ல இருந்து தானாக உயிர்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோட்பாடு. அடுத்த ஒரு கோட்பாடு லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து உயிர்கள்ல இருந்து தான் நமக்கு உயிர் தோன்றியது. இப்போ கிருமி இல்லாதது, காற்று புகாத குடுவையில ஈஸ்ட் அப்படிங்கிறது உயிர் உருவாகல. ஆனா காத்து போற இன்னொரு பிளாஸ்க்ல தான் என்ன ஆகுது, நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. சோ எக்ஸ்ட்ராக்ட்ரியல் ஆர் த காஸ்மிக் ஆர்ஜின் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி தான். சோ நம்ம ஃபங்கஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஈஸ்ட் ஃபார்மேஷன், சாரி பயோஜெனசிஸ் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். நம்மளுடைய இந்த கான்செப்ட்ல இதுல வரக்கூடிய அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், காற்று போகாத இடத்துல உள்ள நுழையிறதை விட நமக்கு காத்து உள்ள போற இடம் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்க்ல இருந்து தான் என்ன ஆகுது, ஈஸ்ட் அப்படிங்கிறது வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதனால இவங்க சொன்னது அடுத்த ஒரு கோட்பாடு உயிர் பிறப்பு கோட்பாடுன்னு சொன்னா உயிரில இருந்து மட்டுமே, சுய படைப்புன்னு சொன்னா நமக்கு உயிரற்ற பொருள்கள்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது உயிர் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உயிருள்ள பொருளிலிருந்தே நமக்கு அடுத்த ஒரு உயிர் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நமக்கு காஸ்மிக் ரீஜியன். காஸ்மிக் ரீஜியன் அப்படிங்கிறது வேறு கிரகத்துல இருந்து நமக்கு வரக்கூடியது. சோ நம்ம இந்த கிரகம் இப்போ வந்துட்டு நம்ம எர்த் அப்படிங்கிறது ஒரு பிளானட் இல்லையா. அப்போ வேற பிளானட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கருத்துகள் அப்படின்னு சொல்றதுக்கு பல வகையான கருத்துகள். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அவரவர்களுடைய தாட்ஸை சொல்லுவாங்க. பட் ஃபைனலா நம்ம கரெக்டா அதை நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ பூமிக்கு மேல விண்வெளியில இருந்து தான் உயிர் வந்திருக்கு, வேறு ஒரு கிரகத்துல இருந்து நமக்கு வந்திருக்கு. உயிர்கள் வந்துட்டு ஸ்போர் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கோள்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் நம்ம காஸ்மிக் ரீஜியம் அல்லது வேற்று கிரகத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய டெவலப்மெண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ங்கிறது தான் ஒண்ணு. கெமிக்கல் எவல்யூஷன்ங்கிறது உயிரிகளினுடைய வேதி பரிணாமம். சோ இதுல நம்ம பாக்குறது இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா ஓப்பரின் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞரும் ஹால்டேன் அப்படிங்கிற ரெண்டு பேருமே இதை வந்து சொல்லியிருக்காங்க. பூமியில இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு வேதி வினைகளாக மட்டும்தான் இந்த மாதிரியான நிறைய உயிருள்ள ஒரு நமக்கு பூமிக்கு அடியிலையும் பூமிக்கு மேலையும் என்ன இருக்கு, நிறைய இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ கெமிக்கல்ஸ்ல இருந்து நமக்கு உயிரிழாகப்பட்டது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ தட் இஸ் கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றச்சு கெமிக்கல் ரியாக்ஷன்னால நமக்கு பல உயிரினங்கள் உருவாயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தினாலையும் நமக்கு புது புது உயிரிகள் உருவாயிருக்கு அப்படிங்கிற கருத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொரு கருத்துகளும் பலவேறு மாறி கரிம மூலக்கூறுகள்ல இருந்து, அதே போல கனிம மூலக்கூறுகள்ல இருந்து பல உயிரினங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இப்போ நம்ம இது எல்லாமே ஒவ்வொருத்தர் சொன்ன ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எப்படி ஒவ்வொரு கோட்பாடுகள் எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அதற்குண்டான எவிடன்ஸ் இப்போ எல்லாருமே எப்படி வேணா சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம எந்த ஒரு கான்செப்டும் சொன்னாலுமே ஓகே இதுக்கு என்ன நமக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? சோ அதற்கு உண்டான சரியான அடையாளங்கள் நம்ம கண்டிப்பா சொல்லணும். சான்று அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். இப்போ எவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு எப்படி பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சான்று அப்படின்னு சொன்னா, இப்போ வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தொடர்பு. நம்ம என்ன சொல்றோம், மனிதர்களிலிருந்து குரங்குகளிலிருந்து மனிதன் பிறந்தான். ஏன்னா குரங்கு உடைய அதே மாதிரியான அமைப்பு, நமக்கு கால் கைகள் அமைப்பு, முன்னங்கால் பின்னங்கால் இருக்கு. அவங்களும் என்ன பண்றாங்க, இதே மாதிரி யூஸ் பண்றாங்க. புலியினுடைய தோற்றமும் பூனையினுடைய தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அதையெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஒரே மாதிரி ஒத்து போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு எவிடன்சஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் உயிரினங்களுக்கு அவங்களுடைய என்னது கம்பாரிசன், நமக்கு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், இப்படிதான் பரிணாம வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அப்சர்வ் பண்ணும்போது இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஆர்கானிசம்ஸ் நமக்கு வெளி தோற்றத்தை வச்சும் என்ன பண்ணலாம், அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ், நமக்கு சிமிலர் அப்படிங்கும் போதே என்னது, ஒரே மாதிரியான கேரக்டர், ஒத்து போகக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பரிணாமத்தினுடைய வளர்ச்சி நமக்கு எவ்வாறு உருவாயிருக்கு. இப்போ எவிடன்ஸ் எவல்யூஷனுக்கு என்ன நமக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது தானே. இந்த மாதிரியான எவிடன்ஸை நம்ம வச்சு என்ன பண்ணலாம், நம்ம இது மாதிரி தான் உருவாயிருக்குங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிமுலேஷன் பாருங்க. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹோமோலஜி அண்ட் தென் அனலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய கால் கைகளும் யார் யார் கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க, மனிதன், அடுத்தது பேட், வவ்வால் இல்லையா? ஹோமோலோகஸா அல்லது வந்துட்டு அனலோகஸா? நம்ம ஹோமோலோகஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஹோமோலோகஸ் வச்சு சூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ். ஹோமோலோகஸ்ல அனிமல்ஸ், பேட்னுடைய விங்கும், சோ இந்த சீவேல் இருக்கக்கூடிய இதனுடைய இறகும் நமக்கு எந்த பார்ட் ஆகப்பட்டது ஒத்து போறது, நமக்கு கம்பாரிசன் இப்ப சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணினோம், இந்த பேட்டுங்கிறது அந்த விங்ஸை யூஸ் பண்ணி மூவிங்காக நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு. சோ இது இதனுடைய என்னது ஃபோர் ஃபிளிப்பர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வச்சு என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங், நமக்கு ஸ்விம் பண்றதுக்கு, நீந்துவதற்கு, நகர்வதற்கு, உணவு தேடுவதற்கு பயன்படுகிறது. அப்போ ஒவ்வொரு விலங்குகளும் அதனுடைய அமைப்புகள். சி ஹியர் ஹார்ஸ்னுடைய ஃபோர் லிம்ப் எதோட நமக்கு மேட்ச் ஆகும், நிச்சயமாக நம்முடைய கால்கள். அவங்களுக்கு எப்படி கால்கள் வந்து நகர்வதற்கு அப்படிங்கிற மாதிரியே நமக்கும் நம்முடைய கால்களினுடைய அமைப்பு என்ன ஆகிறது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்வதற்கு நமக்கு அது வந்து பயன்படுகிறது. அது போலவே பேட்ஸ்னுடைய விங்கும் இந்த பேர்ட்ஸ்னுடைய விங்கு ரெண்டுமே ஒரே மாதிரி ஒத்து போகுது, பறப்பதற்கு, உணவு தேடுவதற்கு. அப்போ ஒவ்வொருவருடைய உடம்புலையும் இப்போ இது சின்ன ஒரு என்னது அனிமல் சொல்லலாம், அதை விட ஒரு பெரிய கழுகு, பறவைங்கிறது எல்லாமே. சோ பரிணாம வளர்ச்சியில நமக்கு அதிகமாக ஒரு இது இருக்கு. குதிரையும் நம்ம மனிதனையும் கம்பேர் பண்ணும் பொழுது, குதிரை அப்படிங்கிறத விட மனிதன் ஆறறிவு படைத்தவன், சிந்திக்கும் திறன் உள்ளவன். ஆனா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனும் அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கனும் ஒத்து போச்சு இல்லையா? அது போல இந்த அனிமல்ஸ்லயும் பாருங்க இதே மாதிரியான ஒத்து போகக்கூடிய அமைப்பு.
ஸோ இப்படிதான் நமக்கு வளர்ச்சி. பேட்டையும் நமக்கு மனிதர்களையும் கம்பேர் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய விங்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே போலதான் நமக்கு கால்கள். கால்கள் என்பது நம்ம அதனுடைய அமைப்பு நகர்வதற்காக அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஸோ சி ஹியர், இப்போ இதே போல சீல் அதனுடைய ஃபிளிப்பரும் மனிதனுடைய காலும். அப்போ ஒவ்வொருவருடைய அமைப்பு நமக்கு வந்துட்டு உடலினுடைய வளர்ச்சி அதனுடைய தன்மை மாறுமே தவிர, ஆனா நம்ம அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பரிணாம வளர்ச்சி என்பது இதே மாதிரிதான். சாரி, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதே பேர் தான். மனிதன், பேட்னுடைய பேர்ட்ஸுடைய விங்ஸும் அண்ட் தென் நம்மளுடைய ஹியூமனுடைய லெக்கும் என்ன ஆகுது, நமக்கு மூவ்மெண்ட். பேர்ட்ஸுடைய விங்ஸும் அண்ட் தென் குதிரையினுடைய கால்கள் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு என்ன ஆகுது, இதே மாதிரியான ஒரு செயல்பாட்டிற்கு நமக்கு ஒத்து போகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதனுடைய ஃபிளிப்பர் அண்ட் தென் பேட்னுடைய விங்ஸ் ரெண்டும் நமக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனலாகஸ் ஆர்கன். அண்ட் தென் அனலாகஸ் ஆர்கன் சொல்லும்போது பேட்ஸ்னுடைய விங்கு, பட்டர்ஃப்ளைனுடைய விங்ஸ் ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதை விட இது பெரிய அனிமல். பட்டர்ஃப்ளைங்கிறது சின்னது, அதை விட கொஞ்சம் பெரிய ஒரு விலங்குன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், பேட்டை எடுக்கலாம் இல்லைங்களா? சி நெக்ஸ்ட் ஒன்னு பேர்ட் அண்ட் தென் பேட். ஸோ இவங்க ரெண்டு பேரினுடைய உடல் அமைப்பு அது அதே மாதிரி இருக்கு. ஸோ இதனுடைய விங்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னுடைய விங்ஸ் சேம், அது ஒரே மாதிரியான ஒரு பயன்பாடு தான். பேர்ட்ஸ்னுடைய விங்ஸ் அண்ட் தென் பேட்னுடைய. ஸோ இதே அமைப்பு தான் நமக்கு திரும்ப வருது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பிளான்ட்ஸை சூஸ் பண்ணுவோம். பிளான்ட்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி பல்வேறு வகையான பிளான்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடியது நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கலாம் இல்லைங்களா? ஸோ இதுல இதே மாதிரியான பொட்டேட்டோ லீஃப் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய லீஃபும் நமக்கு ஒரே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது தான். இப்போ வேரில் விளையக்கூடிய ஒரு இரண்டு வகையான ஒரு கிழங்கு வகைகள் சொல்லலாம். இது வந்து அமைப்பு நமக்கு வந்து அதனுடைய கிழங்கு. சோ இலைய பார்க்கும்போது பீப்பிள் லீஃப் அண்ட் தென் இதுல இருக்கக்கூடியது. சோ இந்த ஒரு செடியினுடைய லீஃப்னா நமக்கு இதே மாதிரி இருக்கும். சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இதனுடைய இலை அமைப்பு. அப்போ இலை என்பது நமக்கு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறாக இருக்கும். ஆனா அதனுடைய செயல்பாடு என்பது ஒவ்வொரு செடிகளுக்குமே நமக்கு இதே மாதிரி தோற்றத்தை தான் கொடுக்கும். நமக்கு அது அதனுடைய ஒத்து போற தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு உண்டான சான்றுகள்னு பார்க்கறச்சு இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நம்ம கால்ல பார்த்தோம், நம்ம புக்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சராக புறத்தோற்றவியல் மற்றும் உடல் அமைப்புல ஒரே மாதிரியான கால்கள் விரல்கள் அமைப்பு. பறவைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. சோ ஹியூமன் லெக் எப்படி இருக்கு, கேட்னுடைய லெக்ஸ் இருக்கு, வேல்னுடைய லெக்ஸ் இருக்கு, பேட். சோ இப்படி 4 பேர் வித்தியாசமான ஒரு நமக்கு கம்பாரிசன் இல்லைங்களா? ஆனா ஒவ்வொருத்தருடைய விரல் அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து அதனுடைய நேச்சர் மாறி இருக்கலாமே தவிர, ஆனா அதனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரே மாதிரியான ஒத்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வளர்ச்சி தான் நமக்கு மரபு வழியாக. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் லெசன்ல பார்த்தது ஜெனட்டிக் கேரக்டர். அப்போ இந்த நமக்கு எவல்யூஷன் டெவலப் ஆக அதிலிருந்து என்ன ஆகும், அதே மாதிரியான ஜீன் வளர்ந்து தான் நமக்கு இந்த மாதிரி கம்பேரிசனா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் நமக்கு அமைஞ்சிருக்கு இருக்கலாம். ஒத்த அமைப்பு, அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டா, முன்னோர்களிடமிருந்து நமக்கு மரபு வழியாக அந்த அமைப்பை சொல்லலாம். இப்போ நம்ம என்னென்ன கேட்டகரி எடுத்துட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் மேமல் கேட்டகரி இல்லைங்களா, பாலூட்டி வகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல நமக்கு முன்னங்கால்கள் எவ்வாறு இருக்கு, மனிதனுடைய கை எடுத்துக்கலாம், பூனையினுடைய கால் எடுத்துக்கலாம், திமிங்கலத்தினுடைய துடுப்பு, வவ்வாலினுடைய நமக்கு நாலும் பாருங்க, சாரி ஹியூமனுடைய கை இது நமக்கு. அதே போல பூனையினுடைய முன்னங்கால்,
அடுத்தது நமக்கு வேலினுடைய நமக்கு துடுப்பு பகுதின்னு சொல்றது பேட்னுடைய இறகு. ஸோ ஒவ்வொன்றுமே பார்க்க வேற மாதிரியான இருந்தாலும் வேற வேற ஒர்க்கை செஞ்சாலும் ஆனா எப்படி அமைஞ்சிருக்கு, ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கு. அதனுடைய போன் ஸ்ட்ரக்சர்லாமும் பாருங்க இதே மாதிரி அமைப்பு அமைஞ்சிருக்கு இல்லையா. இதுதான் நமக்கு அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்றது. ஃபோர் லிம்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட் ஷோயிங் த ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்ப ஹோமோலஜி அனாலஜின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹோமோலோகஸ்ல நமக்கு எவ்வாறு இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குங்கிறதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு நமக்கு வகையான ஒரு அமைப்பு, மனிதன், விலங்குகள், நீர்வாழ் விலங்கு, ஒரு சின்ன ஒரு என்னது பூச்சி இனம் பேட்டுங்கிறது. ஸோ அதுல நமக்கு ஒவ்வொருத்தருடைய விரல் அமைப்பு எவ்வாறு, சாரி அதனுடைய ஸ்ட்ரக்சர், கை கால் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவா எப்படி இருக்கு, டிசிமிலர் அண்ட் தென் அடாப்டட் ஃபார் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனலாகஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. அனலாகஸ் ஆர்கன்ல என்ன இருக்கும் நமக்கு, அவர்களுடைய இறகுகள். ஸோ ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம், பேட், பேர்ட் அண்ட் தென் இன்செக்ட். ரெண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கும். பேட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இறகுகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான வலைப்பின்னல் இல்லையா. ஸோ ஒரு வவ்வாலினுடைய நமக்கு இறகு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். அண்ட் தென் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர்களினுடைய இறகு அப்படிங்கிறது நமக்கு பேர்ட்ஸ்னுடைய விங்கு, அதனுடைய அமைப்பு. சாதாரணமா நம்ம சின்ன சின்ன பூச்சி எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ மழை வர போறது அப்படின்னு சொன்னா சின்ன தட்டான் பூச்சி எல்லாம் வரும். சோ அதனுடைய இறகு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒரு காக்ரோச் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இறகு இருக்கும் இல்லையா. அப்ப அனலோகஸ் சீரியஸ்ல நமக்கு அவங்களுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், விங்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒத்த உறுப்புகள் அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம விலங்குகளினுடைய கை கால்கள் ஒத்து போற மாதிரியே செயலற்ற உறுப்புகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி, ஒரே மாதிரியான வேலை, ஆனா வெவ்வேறு விதமான மாற்றம் அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறி இருக்கு. அதான் செயலற்ற அமைப்பு. மற்றும் அதை நமக்கு கம்பேர் பண்ற மாதிரி வவ்வால், பறவைகள், சின்ன பூச்சிகளினுடைய இறக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இப்ப பார்த்தது நம்ம இவங்க எவிடன்ஸ்னு பார்த்தோம். எவிடன்ஸ்ல எந்த மாதிரியான ஒவ்வொரு அமைப்புகள் அப்படின்னு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் தனித்தனியா நம்ம இந்த ஹெட்டிங் வைஸ் பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெஜிடியல் அப்படிங்கிறது எச்ச உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். விலங்குகள்ல உடம்புல இருக்கக்கூடிய நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ்னா அங்க செயல்படாத உறுப்புகள் இருக்கும் இல்லையா. அந்த உறுப்புகள் எவ்வாறு நமக்கு ஒத்து போகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ஹெட்டிங் நம்ம. சோ நம்ம விலங்குகள்ல இதே மாதிரி உறுப்புகள் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும், ஆனா அது ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடியது, நம்ம பெஸ்டா இதுல எக்ஸாம்பிள் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு குடல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உறுப்பு இருக்கு, ஆனா எதற்குமே நமக்கு பயன்படாது சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு, அதுதான் அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இது அதிகமா நமக்கு வளர்ந்துடுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணுவோம். இதனால எந்த ஒரு நமக்கு யூஸுமே கிடையாது இந்த குடல் வால் அப்படிங்கிற பகுதி சரிங்களா. அதே போல கண் இமையினுடைய படலம். நம்ம வந்துட்டு அடுத்து ஒரு விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம், வால் முள்ளெலும்பு, தண்டுவடை எலும்பு. இந்த மாதிரி மனிதனுடைய உடம்புலையும் நமக்கு எலும்பு பகுதியில பாத்தீங்கன்னா சின்னதாக டெயில் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புலயும் எப்படி இருக்கு, வால் எலும்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த எலும்புகளும் நமக்கு பயன்படாது. ஆனால் அது இருக்கும் நம்மளுடைய உடம்புல, அந்த ஒரு உறுப்பாகப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில லெசன் படிப்போம், ஆனா அதுல ஒரு சில கருத்துகள் வந்து இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்க்கே வராது இல்ல அப்படின்னு நம்மளே அதுல கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆனாலும் அதை என்ன பண்ணணும், கண்டிப்பா படிக்கணும். புக்ல அது இருக்கும், அந்த கருத்தாகப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது போலதான் இந்த நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ்ங்கிறது ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஒரு மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அப்பீரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அட்டாவிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னோர்களினுடைய பண்புகள். ஸோ மூதாதைகளினுடைய பண்புகள் நமக்கு அதே மாதிரியாக வரக்கூடியதுதான் மீட்சி அப்படின்னு சொல்லுவோம். முன்னோர் பண்பு மீட்சி அப்படிங்கிறது அவர்கள் செஞ்ச அதே மாதிரியான செயல்கள். இப்ப வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது கஸ்டம்ஸ், நம்முடைய கஸ்டம் சொல்லுவோம், ட்ரெடிஷன், நம்ம குடும்ப வழக்கம், இதெல்லாம் செய்யணும், நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிறந்த குழந்தையில இருந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சியற்ற வால், மனித உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஹேர், இது எல்லாமுமே நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு கான்செப்டுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு புறத்தோற்றவியல் உடல் அமைப்புல இருக்கக்கூடிய இதுதான் அமைப்பு ஒத்த உறுப்புகள், செயல் ஒத்த உறுப்புகள், எச்ச உறுப்புகள், முன்னோர் பண்பு, மீட்சி. இந்த 4 கேட்டகரியும் நமக்கு வந்துட்டு புறத்தோற்றவியல் மற்றும் உடல் கூறியல் சான்றுல நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுடைய வளர்ச்சியை பொறுத்து. ஸோ கரு என்பது என்ன ஆகும், நமக்கு உருவாகி எப்படி வருதுங்கிறது தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனுடைய வளர்ச்சியில நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதற்குண்டான எவிடன்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எம்பிரியாலஜி அப்படின்னு சொன்னா கரு வளர்ச்சியில வரக்கூடியது. எம்பிரியோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எம்பிரியோ அப்படிங்கிறது சின்னவா இருக்கக்கூடிய ஒரு கருன்னு சொல்றோம். ஸோ எவிடன்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி. எம்பிரியாலஜிங்கும் பொழுது இந்த கரு வளர்ச்சியில நமக்கு என்ன கான்செப்ட். ஸோ எம்பிரியாலஜி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அதுலயும் நமக்கு நிறைய எவல்யூஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் எஸ்பெஷலி மேமல்ஸ். நமக்கு பாலூட்டி வகையில பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுல வரக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கும், ஒவ்வொரு பாலூட்டிகளுக்குமே எப்படி இருக்கும், சிமிலர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அது வந்துட்டு பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த வகையான விலங்குகளாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்? இப்போ ஒவ்வொரு உயிரினங்களுமே அடுத்து தன்னுடைய ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ வெவ்வேறு விலங்குகளை நம்ம ஒப்பிடும் பொழுது இந்த கருத்தாகப்பட்டது மீன்ல இருந்து நமக்கு பாலூட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட், கரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒத்த அமைப்பாக தான் இருக்கும். அது மாதங்கள் வேறுபடலாம், நாட்கள் வேறுபடலாம், ஆனால் வளர்ச்சி என்பது நமக்கு ஒரே மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ், அந்த கான்செப்ட் நமக்கு மாறவே மாறாது. கரு வளர்ச்சி வந்து வேறுபாடு அதனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல எப்படி அது செல் டிவிஷன், ஒவ்வொரு ஆர்கன் எப்படி ஃபார்ம் ஆகி வருது அப்படிங்கிறத ஒத்து தான் நமக்கு இருக்கு. இந்த கொள்கையை வந்து எர்னஸ்ட் ஹெக்கஸ் அப்படிங்கிறவர் தான் நமக்கு சொன்னாங்க. தனி உயிரினுடைய வளர்ச்சி நிலைகள்ங்கிறது அந்த உயிரி சார்ந்துள்ள ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாதது, பறவைகள், ஊர்வன, பரப்பன, நீந்துவன, அப்படி தனித்தனியா கேட்டகரி நம்ம என்ன பண்றோம், நிறைய நம்ம பிரிச்சிருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் என்ன சொல்லியிருக்கோம், ஃபிஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் வரைக்கும். அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரியும் போது நடுவுல நிறைய ஃபேமிலிஸ் நமக்கு வரும் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்தந்த அவங்களுடைய என்னது அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்து அதனுடைய வளர்ச்சி மாறுபாடு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலந்தாலஜி. எவிடன்சஸ் ஃப்ரம் பேலந்தாலஜி அப்படின்னு சொல்றது. பேலந்தாலஜி அப்படின்னு சொன்னா அது வந்து தொல்லுயிரியல். தொல்லுயிரியல் அப்படின்னா புதை வடிவங்கள் மூலமாக நமக்கு என்ன பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு மாறுபாடு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு தொல்லியல் அப்படின்னு சொல்லும் பொழுதே எங்க இருந்து நமக்கு புதை வடிவ பொருள்கள் நிறைய நம்ம என்ன பண்றோம் இப்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு, அதனை பொறுத்து அதனுடைய உடல் எவ்வாறு இருந்தது, அது 400-500 வருடங்களுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம். சோ அப்படி இருக்கும் பொழுதுமே அதுல அவர்களுடைய அந்த புதை வடிவம் மூலமாக நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பண்றோம். அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்திருக்கு என்ன எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி செய்துதான் அதுல இருந்து இந்த உயிரினம் இந்த நூற்றாண்டுல இந்த காலத்துல இப்படி வாழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்றோம் இல்லைங்களா?
அதுக்கு தான் தொல்லுயிரியல் அப்படிங்கிறது நமக்கு உதவியாக இருக்கு. ஸோ தொல்லுயிரியல் மூலமாக அந்த உயிரினத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடு என்ன, உடல் அமைப்பு எவ்வாறு இருந்தது, எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். சோ இது யாருக்கு வந்துட்டு தொல்லுயிரியலின் தந்தை அப்படின்னு சொன்னா லியோனார்டோ டாவின்சி. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின், நமக்கு ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃபாதர் ஆஃப் பேலந்தாலஜி அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஃபாதர் ஆஃப் நமக்கு பேலந்தாலஜி சொல்லலாம். இதனுடைய படிப்புகள் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபாசில். ஃபாசில் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து புதை வடிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கார்பன்ல இருந்து எங்க இருந்தெல்லாம் உருவாயிருக்குன்னு நம்ம சொல்றோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபாசில்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த முதுகெலும்பு இல்லாதது, முதுகெலும்பு உள்ளது, அது எல்லாமும் அதனுடைய புதை வடிவங்களை பொறுத்து பரிணாமத்தினுடைய வளர்ச்சி, எவல்யூஷன், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த உயிர்களாகப்பட்டது எவ்வாறு நமக்கு டெவலப் ஆகி வந்திருக்கு, இப்ப இருக்கக்கூடிய பறவைகளுடைய தோற்றமும் சரி, அந்த காலத்துல இருந்த பறவைகளுடைய தோற்றம். ஒரு பறவையாகப்பட்டது இறந்து பாறைகளுக்கு நடுவுல அப்படியே படிஞ்சு போயிருது இல்லையா, அது ஒண்ணுமே ஆகல. 2 ராக்ஸ், இப்போ 2 பாறைகளுக்கு நடுவுல நமக்கு இந்த இடத்துல ஒரு புதை வடிவம் இருக்கு, ஒரு பேர்ட் இருக்கு, நசுங்கி என்ன ஆயிருக்கு, அப்படியே புதை வடிவமா இருந்திருக்கு. அது எத்தனை பில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கு. சோ நமக்கு அது நம்ம ஒரு லீஃப் எல்லாம் என்ன பண்றோம், ஃபுல்லுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அப்படி நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும், அந்த இலையாகப்பட்டது அது போல அப்படியே நோட்ல நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது போல அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா. ஒரு பாட்டில்ல நம்ம பயாலஜி லேப்ல எல்லாம் ஆர்கன் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம்னா அது கெட்டு போகாம இருக்குல்ல. அது போலதான் இந்த இடத்துல ஃபாசில், புதை வடிவம் என்பது நமக்கு அது கிடைச்சதுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பறவையினுடைய அமைப்பும் சரி, அன்னைக்கு இருந்த அதே மாதிரியான ஒரு பறவையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ஒத்து நம்ம அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆர்கியோபெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பழங்கால புதை வடிவ பறவை அப்படின்னு சொல்லலாம். இது முற்காலத்துல இருந்தக்கூடிய ஒரு உயிரினம், ஊர்வன மற்றும் பறவைகளுக்கிடையேயான இணைப்பு உயிரி. சோ அதனுடைய அமைப்பு என்பது எவ்வாறு இருக்கு நமக்கு, இந்த ஆர்கியோபெட்ரிக்ஸ் தான் நமக்கு அடிக்கடி நம்ம கேள்வி, ஒரு எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். ஆர்கியோபெட்ரிக்ஸ் பேர்ட்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டா, அது ஊர்வன என்பது சாதாரணமாக ஊர்ந்து சொல்லக்கூடிய புழு வகைகள், பூச்சி வகைகள். பறவைகளுக்கு ரெண்டுக்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பறவையாக இருந்தது. பறவைகளை போல ஒரு இறகுகளும், அதே போல ஊர்வன போன்ற நீண்ட வால், நகம் எல்லாமே இருக்கும். சோ பற்களும் அதே மாதிரியான அமைப்பு. சோ இப்போ பறவை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கும், பேர்ட் அப்படின்னு சொன்னா விங்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அண்ட் தென் நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஊர்வன அந்த மாதிரி விலங்குகளுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய டெய்ல் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும், நீண்ட இருக்கும் இல்லைங்களா. ஊர்ந்து செல்லக்கூடிய அனிமல்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு ரெப்டைல்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டெய்ல்ஸ் இருக்கும். சோ அதே மாதிரியாக அதனுடைய டெய்ல்ஸினுடைய அமைப்பு இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேர்ட்ஸ் லைக் இருக்கும், அதனுடைய கிளாஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ஊர்வனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி 2 வகையான ஒரு விலங்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுலயே நம்ம தனித்தனி ஃபேமிலி, ஊர்வன, பரப்பன, நீந்துவன, நடப்பனன்னு சொல்றோம். அப்ப ஊர்வனங்கிறது ரெப்டைல்ஸ், அண்ட் தென் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது பறந்து போறது. ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கு, ஃபெதர் இருக்கு. ஸோ அதே மாதிரி கால்கள், கிளாஸ் டிஃபரன்ஸ் சொன்னா நமக்கு ஆக்சுவலி வாட்டர் பார்ன் அனிமல்ஸுக்கு தான், நமக்கு நீர்வாழ் விலங்குகளுக்கு தான் கிளாஸ் இருக்கும். பேர்ட்ஸுக்கும் பார்த்தா கிளாஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப 2 வகையான அமைப்புகளையும் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஃபாசில் பேர்ட்ங்கிறது தான் ஆர்கியோபெட்ரிக்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன் சொல்லி இந்த விலங்கினுடைய பேர் என்ன அப்படின்னு நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், ஆர்கியோபெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்த என்னென்ன டாபிக், ஃபர்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல என்னென்ன தியரிஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். அண்ட் தென் எவிடன்சஸ்
ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ல நமக்கு மார்ஃபாலஜி அண்ட் தென் அனாட்டமி அந்த கான்செப்ட்ல எப்படி ஒத்து போறதுன்னு பார்த்தோம். அண்ட் எம்ப்ரியாலஜி, எம்ப்ரியோனுடைய டெவலப்மெண்ட்ல எப்படி நமக்கு ஈக்குவலான கம்பேரிசன் எவிடன்சஸ் ஃப்ரம் பேலந்தாலஜி அப்படிங்கிறதுல நமக்கு பேலந்தாலஜியில தொல்லுயிர் சம்பந்தப்பட்டமா நம்ம ஆராய்ச்சியில ஊர்வன போன்ற ஒரு காலமைப்புகள் வாலமைப்புகள்லாம் இருக்கும். பறவைகளினுடைய நமக்கு பறவைகள் போன்ற ஒரு உயிரினம் அப்படின்னா எப்படி அது இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். யார் யாருடைய தியரிஸ் எல்லாம் இருக்கு? இப்போ லாமார்க்கிசம் அண்ட் தென் டார்வினிசம். ஸோ ஒவ்வொருத்தனுடைய தியரிஸ் எப்படி இருக்கும், அவர்களுடைய பரிணாம கோட்பாடுகள் என்னென்ன, லாமார்க்கியம் கோட்பாடு, டார்வினியம் கோட்பாடு அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய கோட்பாடு எவ்வாறு இருந்தது, பூமியினுடைய பரிணாம வளர்ச்சிக்காக நம்ம தனித்தனியான கோட்பாடு இப்ப 18ஆம் நூற்றாண்டுல நமக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருந்தது, உயிரினங்கள் எல்லாமே படிப்படியாக அதனுடைய மாற்றங்கள் இயற்கைக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் மாறி இருக்கு. நம்ம எப்படி டெவலப் ஆனமோ அது போலவே விலங்குகளினுடைய அமைப்புலையும் நமக்கு மாற்றம், அதுதான் எவல்யூஷன் பரிணாமம். அந்த டெவலப்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மாற்றங்கள் காரணமாக நிறைய ஆர்கன் அப்படிங்கிறதும் நமக்கு உருவாயிருக்கு. சின்ன சின்ன ஆர்கானிசம்ல நமக்கு வளருது அப்படின்னு சொன்னா அது நம்ம பரிணாமத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம். எவல்யூஷன் டெவலப்மெண்ட்னால வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இயற்கை மாற்றத்துல வரக்கூடிய அந்த ஒரு கருத்துக்களை தான் ஒவ்வொருத்தர்களும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களா இப்ப சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல இனிஷியலா ஆரிஜின்காக ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் உயிரினம் தோன்றியது, உயிர் இல்லாததுல இருந்து உயிரினம் தோன்றியதுன்னு சொன்னோம், வேறு கிரகத்துல இருந்து தோன்றியதுன்னு சொன்னோம், உயிர் உள்ளதுல இருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சி கருத்துகள் எப்படி மாறுபட்டதோ அது போல பரிணாமத்தினுடைய வளர்ச்சி என்பதும் எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொருத்தருடைய கோட்பாடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டீட்டெயில்ஸை நீங்க படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.